ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரம் தொழுது முடிந்து அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப பார்க்கும்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய மேனியில் நறுமணம் கமழ்கிறது. என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே மேனியில் கமழ்கிறது? யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது. நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உயிரோடு வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாது நடந்த திருமணம். அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணத்திற்கு அழைக்கப்படாமல் திருமணம் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க போய் தனக்கு திருமணம் நடந்ததை குறித்து சொல்லுகிறார். அவர் அறிவிப்பு செய்தாரா எனக்கு திருமணம் நடந்தது என்று? ஒரு திருமணம், ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ்ந்தார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு திருமணம் இந்த சமுதாயத்தில் நடந்தால் என்ன நிலைமை தோழர்களே? ஜமாத்திற்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல், குடும்பத்தின் உறவினர்களுக்கு தெரியாமல் ஆணும் பெண்ணும் பார்த்து மகர் தீர்மானித்து சாட்சியங்கள் முன்னிலையில் பெற்றோருடைய சம்மதத்தின் பேரில் ஒரு திருமணம் நடத்தப்பட்டால் இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள். எவ்வளவு தூரம் அந்த மணமகனை ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் ஆளாக்குவார்கள். அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துவார்கள். காரணம், இவர்கள் பார்த்த மார்க்கம் வேறு, இஸ்லாம் வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை. அப்படி இந்த சமுதாயத்தில் புரட்சிகரமான திருமணம் நடத்தப்பட வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அதற்கு ஒரு முன்மாதிரி. திருமணம் எளிமையாக்கப்பட்டால் குமர்கள் நிச்சயம் கரை சேர்வார்கள். 40 வயதாகியும் 30 வயதாகியும் திருமணத்தை கனவாக நினைத்துக் கொண்டிருக்கிற பெண்களுக்கு யார் பொறுப்பு இந்த மனித சமுதாயத்தில்? திருமணம் என்றாலே லட்சங்கள் தேவை என்கிற ஒரு மனோபாவம் இந்த சமுதாயத்தில் எப்படி உருவானது? நம்மை சுற்றி நிறைய பரமரத்தவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்துக்கள் என்றும், கிறிஸ்தவர்கள் என்றும், புத்தர்கள் என்றும், சீக்கியர்கள் என்றும், மதவாதிகள் என்றும், மதமே கூடாது என்று சொல்லுகிற நிறைய மக்களோடு நாம் வாழ்கிறோம். எல்லாரையும் பார்க்கிறார்கள், அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இறுதியில் என்னானது? இஸ்லாமிய திருமணம் என்றாலே அது மூட பழக்க வழக்கத்தின் மொத்த தொகுப்பாக இருக்குமோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு சடங்கு சம்பிரதாயம், நாள் நட்சத்திரம் பார்ப்பது, வரதட்சணை என்கிற மிகப்பெரிய கொடிய பாவத்தோடு அரங்கேற்றி பேண்டு வாத்தியம், பல்வேறு வகையான நடன கச்சேரிகள், இவைகளோடு இன்றைக்கு இஸ்லாமிய திருமணம் என்கிற பெயரில் திருமணம் நடத்தப்பட்டால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ்வுடைய பாக்கியம் கிடைக்குமா? பர்க்கத் கிடைக்குமா? அருள் கிடைக்குமா? கிடைக்காது. திருமணம் எளிமையாக்கப்பட வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், எந்த சமுதாயத்தில் திருமணம் கடுமையாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் எளிமையாக நடக்கும் என்றார்கள். ஆண்கள் இன்றைக்கு இலவசமாக திருமணம் செய்கிறார்கள், மிக மிக இலகுவாக. பெண்களுக்கு திருமணம் இந்த சமுதாயத்தில் மிகுந்த ஒரு பாரமாக மாறிவிட்டது என்றால் கேட்கிற இளைய தலைமுறையினர்கள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஆண்களை பெற்றிருக்கிற பெற்றோர்கள், இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவில் என்ன செய்தார்? எப்படி திருமணம் முடித்தார்? அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க போய் சொன்னார். என்ன நறுமணம், என்ன ஃபஜ்ருடைய நேரத்திலேயே புத்தாடை. யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த மணமகன் எங்காவது ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்த உலக வரலாறு உண்டுமா? நல்ல நிலையிலேயே யாரும் ஃபஜ்ருக்கு பள்ளியை நோக்கி வர மாட்டார்கள். ஆனால் புதிய மணமகன் பள்ளிக்கு வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன நறுமணம்? யா ரசூலல்லாஹ், நேற்று திருமணம் முடிந்தது. அப்படியா? ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்கலாமே, உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு. யார் திருமண விருந்து போட வேண்டும்? மணமகன் போட வேண்டும் திருமண விருந்து, மணமகள் அல்ல. அந்த பெண்ணை பார்த்து நாள் தீர்மானித்து திருமண அவையிலேயே பேசப்படுகிற சம்பவம் என்ன தெரியுமா? எத்தனை பேரை நாங்கள் அழைத்து வந்தாலும் விருந்து பெண் வீட்டார் தலையிலே சுமத்தப்படுகிற கொடுமை. நிச்சயத்திலே இருந்து, திருமணத்திலே இருந்து, மறுவூடு சிறுவூடு வரை பிள்ளை குழந்தையை பெற்றால் அதற்கு ஒரு சீரு சடங்கு என்று அந்த பெண் வீட்டாரின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டுகின்ற, அபகரிக்கின்ற ஒரு கொள்ளை கூட்ட கும்பலாக இன்றைக்கு இளையப்பட்டாலும் திரைந்து வருகிறது என்றால் இது நியாயம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதிக்க மாட்டான். தவறாக அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை உண்டாலோ, ஆசைப்பட்டாலோ, அனுபவித்தாலோ நிச்சயம் நாம் இலகுவாக சொர்க்கம் செல்லவே முடியாது. மணமகன் தான் விருந்து போட வேண்டும், மணமகள் அல்ல. மணமகள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் உருவாக்கிய ஒரு சமுதாயம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான ஒரு சமுதாயம். இன்றைக்கல்ல, கியாமத் நாள் வரை உருவானால் பெண்ணை பெற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான்.
ஆனால் இன்றைக்கு என்ன, 2-3 பெண்களை பெற்றால் கோடீஸ்வரனும் போண்டியாகி விடுவான் என்று சொல்லுகிற அளவுக்கு பெண்ணை பெற்றாலே பதட்டம். எப்படி கரை சேர்ப்பது, எப்படி திருமண வாழ்வை அமைத்துக் கொடுப்பது, இதை எப்படி நீ வளர்த்தி ஆளாக்குவது என்கிற கவலை பெண்களுக்கு. ஆனால் உண்மையான இஸ்லாம் என்ன, ஆண்களுக்குத்தான் அந்த கவலை வேண்டும். ஆண்களை பெற்றெடுக்கிற தாய்மார்களுக்கு அந்த கவலை வேண்டும். மணமகனுக்கு விருந்து கொடுக்கிற வசதி, விருந்து கொடுக்க வேண்டும். மணமகன் தான் திருமண நேரத்தில் மகர் கொடுக்க வேண்டும். திருமணத்தின் அனைத்து செலவும் மணமகன் தான் செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நேர் தலைகீழாக இந்த சமுதாயம் மாற்றிவிட்டது பார்த்தீர்களா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் திருமணத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சட்டம் சொன்னார்கள். திருமணம் என்பது ஏழ்மையாக நடத்தப்பட வேண்டும். ஏழ்மை திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் உண்டு என்பதை நிரூபித்த தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பத்ர் போர் நடந்தது. பத்ர் போரில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அனைத்து ஆலோசனையின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பத்ர் போரில் பங்கெடுத்து முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் என்கிற பத்ர் போரில் பங்கெடுத்த தோழர்களுக்கு சொன்ன நற்செய்திக்கு உரியவராக இவரும் மாறி பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழர் என்கிற ஒரு அந்தஸ்தோடு எல்லோரோடும் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உஹது போர் நடைபெறப் போகிறது. உஹது போரில் கடுமையான எதிர்ப்பு தோழர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும். அதில் இந்த தோழருக்கு மட்டும் 20 வெட்டு காயங்கள். அவருக்கு காலில் ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணமாக காலே ஊனமானது. இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வைத்து வைத்தியம் பார்த்து அந்த காலை அவர் நல்லா இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்பட்ட இந்த தழும்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிய ஒரு சில காரியம் உண்டு. நரகத்திற்கு ஹராம். அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்துக் கொண்டு யார் ஒருவர் ஜிஹாத்திற்காக வேண்டி புறப்படுகிறானோ அவனுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா 40 ஆண்டு காலம் நரகத்திலே இருந்து திருப்பி வைப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு சென்று ஒரு மனிதனுக்கு ஒரு தழும்பு ஏற்பட்டால் நரகம் அந்த தழும்பை தீண்டாது, நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இரவு பகலாக யார் கண் விழிக்கிறானோ அந்த கண் நரகத்திற்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. 20 காயங்கள், 2 முற்பற்கள் போய்விட்டது, காலிலே காயம் ஏற்பட்டு கால் ஊனமாகி விட்டது. இப்படியே அந்த மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போர் என்று சொல்லப்படுகிற ஒரு போர், அந்த போருக்காக வேண்டி நிதி திரட்டுகிற ஒரு நேரம், எல்லா சஹாபாக்களும் வீடுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து கொண்டிருந்த நேரம், அதோ வருகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். தூக்க முடியாமல் ஒரு பையில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். அவர் வருகிற நிலையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லா சொத்துக்களையும் கொண்டு வருகிறார், வீட்டில் ஏதாவது வைத்திருக்கிறாரா என்று கேளுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை வீட்டில் என்ன வைத்து விட்டீர்கள்? யா ரசூலல்லாஹ், வீட்டில் நிறைய உண்டு, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, வீட்டில் நிறைய உண்டு, என்னதான் உண்டு என்று சொல்லுங்களேன். அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒருவர் தான தர்மம் செய்கிறார்களோ, ஸதக்கா கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அருள் வளம் உண்டு, அவர்களுக்கு இரட்டிப்பாக நான் கொடுப்பேன் என்கிற அருள் வாக்கியம் எனது வீட்டில் உண்டு. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இது என்ன சாதாரண இங்கே இருக்கிற தோழர்களுடைய குடும்ப செலவுக்கா கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அனைத்தையும் தியாகம் செய்தார். சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்களாம். அல்லாஹ்வுடைய ரசூல், இனி அல்லாஹ்வே கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? தபூக் போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறவர் யாருங்க பள்ளியில் இமாம்? யார் இமாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாம். அல்லாஹ்வுடைய ரசூல் பின்னால் நின்று சஹாபாக்கள் இமாமாக நின்று தொழுத சம்பவம் 2 இடத்தில் தான் நீங்கள் ஒட்டுமொத்த லட்சோப லட்ச ஹதீஸ்களிலும் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் கிடந்தபோது, நோய்வாய்ப்பட்ட போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுத ஒரு பாக்கியம் அபூபக்கர் அவர்களுக்கு கிடைத்தது. வசனம் ஓதும் போதே அழுதார். அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற இடத்தில் நான் என்று எப்படி தொழ வைப்பது என்று மன்றாடினார், கெஞ்சினார், கூத்தாடினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் நிற்க வேண்டும் என்று திட்டவட்டமாக சொல்ல அபூபக்கர் சித்திக் அவர்கள் நிற்க அல்லாஹ்வுடைய ரசூல் மாமூமாக நின்று தொழுதார்.
அதற்கு முந்தையே இவருக்கு கிடைத்த சிறப்பு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு தபூக் போர் ஃபஜ்ருடைய நேரம், எல்லோரும் ஒலு செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. திடீரென தபூக் போர்க்களத்தில் வைத்து அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்? அபூபக்கர் சித்திக் அவர்கள் உண்டு, உமர் அவர்கள் உண்டு, அலி அவர்கள் உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்டு. சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட எல்லா தோழர்களும் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உன்னதமான சபை, உயர்மட்ட ஆலோசனை குழு, வஹி எழுதுகிற சபை. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய உயர்மட்ட ஆலோசனை குழு. அதுதான் சுப்பீரியர் பவர் கொண்ட அரசு ஆணை அறிவிக்கின்ற ஒரு குழு. ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் இருக்கிற குழு. அந்த தோழர்கள் எல்லாம் உண்டு. எல்லோரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு தொலைவையுங்கள் என்றார்கள். ஃபஜ்ருடைய நேரம், ஒரு ரக்காத் முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகிற அளவுக்கு அவர் உன்னதமான தோழர். இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தினாரோ அந்த அந்தஸ்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அடைந்தார்கள். ஆகவே அரசு ஆலோசகராக திகழ்ந்தார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டுமல்ல, உமர் அவர்களுக்கு மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கூட எல்லா கலீஃபாக்களுக்கும் நெருங்கிய ஆலோசகர் யார் என்றால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இமாமாக நின்று தொழுகிற ஒரு பாக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்த ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழுது முடித்து எல்லா மக்களுக்கும் உரை நிகழ்த்துவதைப் போல உரை நிகழ்த்தி சந்தோஷம் அடைந்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை பார்த்து. சொத்தையும் உடல் உறுப்புகளையும் எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனை நான் நேசிப்பதாக இருந்தால் அது இந்த அபூபக்கராகத்தான் இருக்க முடியும். காரணம், உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி உதவி செய்தவர் என்று சொன்னதை போல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சளைக்காதவர், வாரி வாரி கொடுப்பதில் சளைக்காதவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்தஸ்தோடு இவர் வாழ்ந்தார் என்றால் அவருடைய குடும்பமே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை நேசித்தது. அவருடைய குடும்பமே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை நேசித்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்தில் ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை உடனடியாக அவசரமாக நியமனம் செய்கிறார். கத்தி குத்து வாங்கப்பட்ட உடன் அந்த 6 பேர் யாருடைய தலைமையில் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தான் அந்த 6 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவர். சொன்னார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரை அடுத்த கலீஃபாவாக நியமனம் செய்கிறாரோ அவர்களுக்கு நீங்கள் பையத்து செய்ய வேண்டும், அந்த தலைமையின் கீழ் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிற அளவுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தலை சிறந்த ஒரு தோழர். சரி, அடுத்த கலீஃபா யார் என்று தீர்மானம் செய்கிற குழுவுக்கு நான் தலைவர் என்றால் தலைமைத்துவம் தனக்கு வேண்டும் என்று விரும்புவது இயற்கை தானே? அந்த ஒரு எண்ணமாவது அவருடைய உள்ளத்தில் வந்திருக்குமா? இன்றைக்கு தலைமைத்துவத்தின் மீது ஆசை கொள்ளாத மனிதர்கள் யார்? பொருளாதாரம், பதவி இரண்டும் தானே இன்றைக்கு மனித சமுதாயத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திற்கும் பதவிக்கும் இடையூறாக வருகிறவர்களை எல்லாம் வெட்டி சாய்க்கிற கொடுமையாளர்கள் எல்லாம் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. பதவி என்றால் எல்லோரும் வாய் திறப்பார்கள். பதவிக்கு ஆசைப்படாத மனிதனே இல்லை என்று சொல்லலாம். அந்த பதவியை தீர்மானிக்கிற பொறுப்பு தன்னுடைய கையில் வைக்கிறது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய கையில். 5 பேரையும் அமர வைத்து என்ன சொன்னார் தெரியுமா? சாதவர்களும் நானும் பொறுப்புக்கு நிச்சயமாக வரமாட்டோம் என்று அறிவிப்பு செய்தான் ஆலோசனையை கூட்டுகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அடுத்த தலைவர் நான் அல்ல, அடுத்த தலைவர் எனது குடும்பத்தை சார்ந்த உறவு முறையில் சார்ந்த எனது ஸஅத் இப்னு அபி வக்காஸும் அல்ல சொல்லிவிட்டு சொல்கிறார், உமர் அவர்களுக்கு பிறகு ஒரு கலீஃபா பதவி எனக்கு கிடைப்பதை விட எனது கழுத்தில் வாள் வைத்து அறுக்கப்பட்டு நான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். பதவியை துச்சமாக மதிக்கிறார். காரணம், நமக்கு தேவை சொர்க்கம், நமக்கு தேவை அல்லாஹ். சொர்க்கத்தில் நமக்கு தேவை உன்னதமான இடம், நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் தேவையில்லை. அந்த 5 பேரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், ஆலோசனை 5 பேரிடத்திலே பண்ண முடியாது. ஒரு மனிதருக்கு ஒப்பந்த நகல் கொடுத்து விடுங்கள், அவர் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட தயார் என்று 5 பேரும் ஒன்று கூடி 3 பேராக என்னிடத்திலே வாருங்கள் என்றார். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அலி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார். அவர் இருக்கிற எல்லா தீர்மானத்திற்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்றார்.
சாத் இப்னு அபி வக்காஸ் சொன்னார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எடுக்கிற அனைத்து முடிவுக்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்றார். உஸ்மான் அவர்களை பார்த்து தல்ஹா அவர்கள் சொன்னார், உஸ்மான் அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்றார். 5 பேர் 3 பேர் ஆனார்கள். அலி, உஸ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 3 பேரையும் வைத்து எவ்வளவு அருமையாக ஆலோசனை செய்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார், தலைமை பொறுப்பு என்பது நினைத்து கூட பார்க்காதீர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அதற்கு தகுதியானவர் அல்ல. 2 பேருடைய சிறப்பையும் அந்த சபையில எடுத்து சொல்லி 2 பேரையும் தனித்தனியாக அழைத்து, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை பற்றி என்ன சொன்னார், உங்களை பற்றி என்ன சொன்னார் என்றெல்லாம் அருமையாக 2 பேரையும் ஒரு கவுன்சிலிங் நடத்தி இறுதியில் நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமனம் செய்கிறேன் என்று சொன்னவுடன் உடனடியாக முதல் பையத் செய்தவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லோரும் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக ஏற்க வைத்தார். அந்த நேரத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களை சாதுர்த்தியமாக தியாக உணர்வோடு செய்து முடித்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தர்ம சிந்தனையை கேட்கிறீர்களா தோழர்களே? எவரால் எப்படி முடிந்தது என்றுதான் அந்த ஹதீஸ்களை தொகுத்து படித்து பார்க்கும் போது கேட்கும் போது, இவரெல்லாம் மனிதரா? எந்த ஆசாபாசையும் உள்ளத்திலே இல்லையா? இவர் சம்பாதித்த சொத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கும்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு நாள் தொலை வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படி இருக்கிறீர்கள், குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது? யா ரசூலல்லாஹ், நான் தொட்டதெல்லாம் பொன், எங்கு திரும்பினாலும் பர்க்கத், அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற வளத்திற்கு கையும் இல்லை கணக்கும் இல்லை யா ரசூலல்லாஹ், அளவுக்கு அதிகமான செல்வங்களை எனக்கு வாரி வாரி தருகிறான் அல்லாஹு தஆலா என்று சொன்னவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நம்ம இடத்துல யாராவது அப்படி சொல்லுவோமா? யாராவது வசதி படைத்தவரிடத்திலே போய் வியாபாரம் எப்படி இருக்கிறது என்றால் துஆ செய்யுங்கள் என்பார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரத்திலே போய் கேட்டாலும் துஆ செய்யுங்கள், என்ன செய்வது, வியாபாரத்தை தொடங்கி விட்டேன், கஷ்டமோ நஷ்டமோ செய்துதானே ஆக வேண்டும் என்றெல்லாம் தான் மக்கள் சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற கஷ்டத்தை பார்த்தால் ஜுமா வசூல் எடுத்து நாம் அவருக்கு கொடுக்க எல்லாம் தான் மக்கள் சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற கஷ்டத்தை பார்த்தால் ஜுமா வசூல் எடுத்து நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு பேசுவார். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா வாரி வாரி தந்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ், எங்கு திரும்பினாலும் எனது வியாபாரத்தில் பர்க்கத், எதை தொட்டாலும் எனது வியாபாரத்தில் பர்க்கத், யாருக்கும் வியாபாரம் ஆகாத நேரத்தில் எல்லாம் எனக்கு வியாபாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார். 40,000 திரகம் தேவைப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். சொத்திலே பாதியாக பிரித்து 20,000 திரகத்தை கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல், யா அல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து வாழ்த்து சொன்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படிப்பட்ட தியாகி என்று பாருங்கள். எப்படிப்பட்ட தியாகி! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனது குடும்பத்தை நேசிக்கிறவர் உங்களில் தலை சிறந்தவர் என்று ஒரு அறிவிப்பு செய்தார். எனது குடும்பத்தை யார் நேசிக்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர், அவர்தான் தலை சிறந்தவர், உத்தமமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே 4 லட்சம் தீனார் தங்க தீனாரை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்துக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தார்கள். மனிதர்களில் நான் சிறந்தவனாக வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை நான் நேசிக்க வேண்டும் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை நான் நேசிக்க வேண்டும், அந்த குடும்பத்தில் நான் ஒருவனாக மாற வேண்டும். எப்படி இந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியவுடன் அன்சாரி தோழர்கள், இவர் எங்களுடைய தோழர், முஹாஜிர்கள் அல்ல அவர் எங்களுடைய தோழர் என்று சொல்லி அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சல்மானுடைய விஷயத்தில் எப்படி போட்டி போட்டுக் கொண்டு எங்களை சார்ந்தவர் என்று சொன்ன சப்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து, அவர் அன்சாரியும் அல்ல முஹாஜிரும் அல்ல, அவர் எனது குடும்பத்தை சார்ந்தவர் என்று சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாரோ அதே போல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றும் முகமாக மனித சமுதாயத்தில் நான் தான் சிறந்தவனாக மாற வேண்டும் என்பதற்காக 4 லட்சம் தீனாரை தங்க தீனாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவருடைய மரணத்திற்கு பிறகு குடும்பத்திலே வாரி வாரி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பமே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தது தோழர்களே, அளவுக்கு அதிகமாக நேசித்தது. இந்த தோழர் ஒரு நாள் படை வீரர்களுக்கு தேவையான 20,000 படை வீரர்களுக்கு தேவையான குதிரை, அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான ஆயுதம் அனைத்தையும் தனது சொந்த செலவிலே செய்து அந்த மதீனா நகரையே பிரமிப்புக்குள்ளாக்கிய தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். நடைபெறப் போகிற இந்த போரின் அனைத்து செலவும் என்னை சார்ந்தது என்று 20,000 படை வீரர்களுக்கு வாரி வாரி கொடுத்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இப்படி எல்லாம் கொடுக்க எப்படிங்க மனம் வந்தது?
இப்படியெல்லாம் கொடுக்க எப்படி மனம் வந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திடீரென கையில் காசு வந்தால் எங்கேயோ போய் 30 அடிமைகளை போய் விலை கொடுத்து வாங்கி வருவாராம். சந்தையிலே போய் 30 அடிமைகளை வாங்கி கொண்டு வந்து மதீனாவில் நீங்கள் எல்லாம் சுதந்திரமாக நடங்கள், விடுதலை. அடிமைகளை வாங்கி வாங்கி கொண்டு வந்து விடுதலை செய்கிற மாவீரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஒரு நாள் 400 ஒட்டகங்கள் நிறைய வியாபார சரக்கோடு மதீனாவுக்குள் 400 ஒட்டகம் ஒரு நாள் பகல் நேரத்திலே சரசர என்ன வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே எட்டு பார்த்தால் ஒரு போர்க்கால நடவடிக்கையை போல 400 ஒட்டகத்தினுடைய முதுகுகளிலும் விலை உயர்ந்த வியாபார பொருட்களோடு மதீனாவுக்குள் நுழைகிறது. வழிநடத்தி வருகிற அந்த மனிதனிடத்தில் ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள், இது யாருடைய 400 ஒட்டகம் நிறைந்த இந்த வணிக பொருளோடு இருக்கிற அந்த வியாபார சரக்கு யாருடையது என்று கேட்கும் போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடையது. பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மென்மேலும் பர்க்கத்து செய்வானாக. ஆயிஷாவுடைய அறிவிப்பு. அது மட்டுமல்ல, தோழரே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே போய் சொல்லுங்கள், அவருக்கு மறுமையில் இதைவிட உன்னதமானது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்றார். வழிநடத்தி வந்த அந்த தோழர் ஓடி போய் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே, நான் வரும்பொழுது ஒரு பெண்மணி இப்படி சொன்னார்கள், அவருடைய பெயர் ஆயிஷா என்று சொன்னார். ஓடி வந்தார். என்ன சொன்னீர்கள்? அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு இதைவிட மேன்மைக்குரியதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னீர்களா ஆயிஷா அவர்களே? ஆமாம். இதோ உங்களை நான் சாட்சியாக ஆக்கி, அல்லாஹ்வை சாட்சியாக உங்களுக்கு முன்னிலையில் ஆக்கி, இதோ இந்த 400 ஒட்டகம் நிறைய வந்த இந்த வணிக பொருள்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்காவாக இதோ நான் செய்கிறேன் என்று மதீனாவுக்குள் நுழைந்த 400 ஒட்டகம் நிறைய வணிக பொருள்களை வாரி வாரி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கொடுத்த தியாகி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பத்ர் போரில் யாரெல்லாம் பங்கெடுத்தீர்கள் என்று ஒரு நாள் கேட்டார். 300க்கும் அதிகமான தோழர்கள் அன்றைக்கு இருந்த நேரம் ஒரு அறிவிப்பு செய்தார், நான் மரணிக்கின்ற வரை பத்ர் போரில் பங்கெடுத்த தோழர்களுக்கு மட்டும் மாதம் 400 திரகம் குடும்ப செலவுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபாவை நான் தருகிறேன் என்று சொல்லி மரணிக்கின்ற வரை பத்ரிலே பங்கெடுத்த தோழர்களுக்கு மாத வருமானமாக 400 திரகத்தை கொடுத்து வாழ்ந்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அன்பானவர்களே, இப்படியெல்லாம் இவர் தியாகம் செய்ய என்ன காரணம்? தர்மத்திற்கு அவ்வளவு சிறப்புண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கடிவாளம் இடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை நீங்கள் சதக்காவாக நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் மறுமை நாளில் அதே போல கடிவாளம் இடப்பட்ட 700 ஒட்டகங்களை உங்களுக்கு தருவான். ஒன்றுக்கு 700. இதில் வார்த்தெடுக்கப்பட்டவர் அந்த தோழர். அந்த தோழர். சதக்கா என்றால், தர்மம் என்றால் சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த தோழரை பாருங்கள். இவர் எப்பொழுதும் ஒரு சில நேரங்களிலே அழுவார். எதற்காக அழுவார்? நம்முடைய வாழ்வில் எதற்கெல்லாமோ கண்ணீர் சிந்துகிறோம். நமக்கு நோய்வாய் ஏற்படும் பொழுது, நமக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது, நமக்கு சங்கடம் ஏற்படும் போது, நாம் விரும்புகிற நபருக்கு ஏதாவது நோய் நொடிகள் வந்தால், இழப்புகள் வந்தால், சங்கடங்கள் வந்தால், வியாபார நெருக்கடிகள் வந்தால், மன உளைச்சலுக்கு ஆனானால், இப்படி நம்முடைய சொந்த வாழ்வில் நாம் நிறைய அழுதிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அழுவார்கள். யாருக்காக? அவர்களுக்காக வேண்டி அல்ல. ஒரு நாள் ஈரான் நாட்டிலே இருந்து விலை உயர்ந்த பேரித்தம்பளம், மிக விலை உயர்ந்த ஜைத்தூன் எண்ணெய் போன்ற உயர் ரகமான உணவுப் பொருட்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. உண்ணுவதற்கு முன்னால் அழுகிறார். தோழர்கள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடுகளில் தொடர்ந்து 3 நாள் அடுப்பெரியாமல் இந்த மதீனாவில் வாழ்ந்த தூதர், அவருடைய குடும்பம் தொடர்ந்து 3 நாள் வயிறார உண்ணாததை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய செல்வச் செழிப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி அழுவாராம். ஒரு நாள் ஒரு விருந்தாளியை அழைத்து சென்றாராம். அந்த விருந்தாளி உண்ணுகிற பொழுது இவர் மட்டும் உண்ணாமல் அழுது கொண்டே இருந்தார். அதே விருந்தாளி திரும்ப கேட்ட போதும் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்ன பதில், எனது தோழர்களை நான் நினைத்து பார்க்கிறேன், அவர்கள் எல்லாம் மிகுந்த கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த மதீனா பெருவழியில் ஒரு நாளைக்கு 2 பேரித்தம்பளம் 3 பேரித்தம்பளம் என்றெல்லாம் வாழ்க்கை நடத்தியதை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி அழுதாராம். ஒரு நாள் அழுதார். தோழர்கள் கேட்டார்கள், நான் எனது முஸ்அபை நினைத்து பார்க்கிறேன். மக்காமா நகரில் எங்களைப் போல ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இணைந்தார். ஆனால் குடும்ப பாரம்பரியம் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக உடுத்த துணியோடு விரட்டி அளிக்கப்பட்டார் குடும்பத்தார்களின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மகனை அரவணைப்பதைப் போல
முஸாபை அரவணைத்தார். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியிலே நடந்தால் அவர்தான் இங்கே வந்து போனார் என்று சொல்லுகிற அளவுக்கு மேனியிலே நறுமணம் கமலும். அவர் அணியாத ஆடை இல்லை, அவர் போடாத செருப்புகள் இல்லை, அவர் பூசாத நறுமணம் இல்லை. அப்படிப்பட்ட முஸாப் காலையில் ஒரு உணவு, மாலை ஒரு உணவு, இரவிலே ஒரு உணவு என்று வகை வகையாக உணவு உண்டு வாழ்ந்த முஸாப் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் எப்பொழுது சேர்ந்தாரோ அப்பொழுதிலே இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டினி கிடந்தால் அவர் பட்டினி கிடப்பார், அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது அடித்தால் அவரும் அடி வாங்குவார், அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது ஏசினால் அந்த கூட்டத்தில் இருப்பார். சமூக பகிஷ்காரம் அபூ தாலிப் கணுவாயில் செய்த போது மரப்பட்டைகளை எல்லாம் கரைத்து கரைத்து குடித்தார் முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹது போரிலே கொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் இறந்தார்கள் என்று பார்வையிட்டு வரும் பொழுது முஸாபுக்கு அருகிலே வந்து நின்று அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி நனைகிற அளவுக்கு அழுதார். காரணம், எல்லோரும் ஒரு கவன் துணி வைத்திருந்தார்கள், அந்த கவன் துணியினால் தான் அனைவரும் அடக்கப்பட்டார்கள். எனது முஸாப், எங்களுடைய முஸாப் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக கிடந்த போது என்ன வைத்திருந்தார் என்று பார்த்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறிய ஒரு துண்டு, தலை மூடினால் கால் தெரியுமாம், கால் மூடினால் தலை தெரியுமாம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மூடி காலை புற்புண்டுகளை கொண்டு நிரப்பி அடக்கினார் எங்களுடைய முஸாபை. அவரை நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சோதனை, 2 சோதனையை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களை சோதித்தான். ஒன்று, மிகப்பெரிய நெருக்கடியான வாழ்வு, அடி உதைகள், உயிர் பலி போன்ற, ரத்தம் சிந்துதல் போன்ற மிகப்பெரிய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்தான். எல்லா தோழர்களும் அதில் வெற்றி அடைந்தார்கள். இரண்டாவது அல்லாஹ் சோதித்தது என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனையில் நிறைய பேர்கள் தொற்று போய்விட்டார்கள். அந்த முஸாபை நினைத்து நான் அழுகிறேன் என்றார். அந்த முஸாபை நினைத்து நான் அழுகிறேன் என்றால் அல்லாஹ் தஆலா இம்மையில் கொடுத்து 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 மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ? இதுதான் அவருடைய அழுகைக்கு மெயின் காரணம். எப்பொழுதும் இதைத்தான் சொல்லுவார். உலகத்தில் கொடுத்து கொடுத்து அல்லாஹ் தஆலா மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவானோ என்று அழுதவர் அந்த தோழர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹும்ரான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழருடைய கையில் ஒரு நாள் திடீரென ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை பிடித்து பார்க்கிறார். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகம் அவரை அப்படியே திகிலுக்குண்டாக்கி விட்டது. உஸ்மான் அவர்கள் ஹும்ரானுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் சொல்கிறார், என்னுடைய மரணத்திற்கு பிறகு அடுத்த கலீஃபா நிச்சயம் நீங்கள் தான் பொறுப்பேற்று மக்களை வழிநடத்த வேண்டும் என்று உஸ்மான் வசியத்து செய்த அந்த தபாலை படித்தவுடன் இந்த உத்தம சீலர், பதவியை விரும்பாதவர், சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தவர் என்ன செய்தார் தெரியுமா? ஓடி போய் 2 ரக்காத் மஸ்ஜித் நபவியிலே தொழுது, யா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபருக்கு அருகிலே போய் நின்று கொண்டு, அல்லாஹ்வே நீ சாட்சி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு பிறகு என்னை கலீஃபாவாக நியமனம் செய்கிறார். அவர் உயிரோடு வாழும் காலத்திலேயே என்னை நீ மரணிக்க செய்ய அல்லாஹ், என்னை உயிரோடு வாழ வைக்காதே யா அல்லாஹ், எனக்கு இந்த பதவி அது இது எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் யா அல்லாஹ், அவர் உயிரோடு வாழும் பொழுது என்னை மரணிக்க செய் என்று துஆ செய்தார். துஆ பலித்தது. அதான் உண்மை. துஆ பலித்தது. உஸ்மான் அலி அவருடைய காலத்தில் வாழ்ந்த பிரச்சனைகள், முஆவியாவுடைய காலத்தில் வாழ்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா அவரை அழைத்து விட்டான். துஆ செய்தார், அல்லாஹ்வே உஸ்மான் உயிரோடு வாழும் பொழுதே என்னை மரணிக்க செய். சக்கராத்துடைய நேரம் நெருங்கியது. சக்கராத்துடைய நேரம் நெருங்கியது. சக்கராத்துடைய நேரம் நெருங்கும் போது ஆயிஷா அவர்கள் சொல்லிவிட்ட தகவல் தெரியுமா உங்களுக்கு? எந்த நபித்தோழருக்கும் சொல்லவில்லை. உமர் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் பீரிட்டு வரும்போது, மரண நேரம் நெருங்கும் போது உமர் அவர்கள் தனது மகன் இப்னு உமரை அழைத்து அவசர அவசரமாக சொன்ன செய்தி, எனது தாய் ஆயிஷாவிடத்திலே போய் உடனடி அனுமதி வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் என்னை அடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார்கள். ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், அது எனக்காக வேண்டி நான் வைத்திருந்த இடம். உமர் அவர்கள் இப்படி கேட்ட காரணத்தினால் அடக்குவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 4 நாள் 5 நாள் ஆகி சக்கராத்துடைய நேரம் நெருங்கும் போது மீண்டும் கேட்டார்கள். ஆயிஷா அவசரப்பட்டு சொன்னார்களோ எனது தாய், மீண்டும் ஒரு முறை அனுமதி வாருங்கள் என்று சொல்ல இப்னு உமர் அவர்கள் ஓடிப்போய் எனது தந்தைக்கு என்ன பதில் என்று கேட்டார். ஆயிஷா சொன்னார்கள், முழு மனதோடு சம்மதிக்கிறேன், அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படட்டும் என்று சொன்னார். அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில்
அடக்கம் செய்யப்பட்ட காட்சியை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இது அவர்கள் அனுமதி கேட்டது. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் கிடக்கும் போது ஆயிஷா அவர்கள் தகவல் சொல்லி விடுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் அவர்கள் விரும்பினால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்திலே அடக்க நான் சம்மதிக்கிறேன் என்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், அந்த அளவுக்கு நான் உயர்ந்தவனும் அல்ல என்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிற அளவுக்கு நான் உயர்ந்தவன் அல்ல. என்னை உஸ்மான் இப்னு மல்ஊன் அவருக்கு அருகில் என்னை அடக்குங்கள். நாங்கள் இருவரும் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நான் மரணித்தால் எனக்கு பக்கத்திலே நீங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இப்படி உஸ்மான் இப்னு மல்ஊன் அவர்களுக்கும் எனக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் பொது மையவாடியாகிய பக்கீல் கபரஸ்தானில் என்னை கொண்டு போய் அடக்குங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் அடக்கி என்னை உயர்ந்தவனாக காட்ட நான் விரும்பவில்லை என்றார். மரணம் நடந்தது. உஸ்மான் தொழுக வைத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுக வைத்தார். கேட்டாரா இல்லையா, யா அல்லாஹ், உஸ்மான் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னை மரணிக்க செய்வாயாக. இப்படிப்பட்ட பதவி, உயர்வு, அந்தஸ்து ஒன்றும் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், இப்படியே இருந்து நான் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்று சொன்னாரே. அல்லாஹ் தஆலா துஆவை அங்கீகரித்தான். மரணம் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்தார். உஸ்மான் அவர்களும் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆருயிர் தோழர், நேசத்திற்குரிய தோழர், இரண்டு பேரும் ஜனாசாவை தூக்கி கொண்டு போய் அடக்கினார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சரித்திரம் படைத்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கிட்டத்தட்ட தங்களுடைய 75வது வயதில் மரணமானவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் கதையல்ல தோழர்களே, இது ஒரு கதாபாத்திரம் அல்ல, இது வரலாறு, சத்திய வரலாறு. அல்லாஹ் இந்த பூமியில் இப்படி மனிதர்கள் உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நிகழ்த்தி காட்டிய வரலாறு. இது நேரம் போவதற்கு